மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அறிவிப்பானது மோடி அரசாங்கத்தினுடைய தோல்வியை காட்டுகிறது. இந்த நெருக்கடி வரும் என எதிர்பார்த்து உலகின் பல்வேறு நாடுகளும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தபோது மோடி அரசாங்கம் அம்பானி அவர்களுக்கு லாபம் சேர்த்து கொடுப்பதிலேயே குறியாக இருந்தது. அதனால் இன்றைக்கு கோடிக்கணக்கான இந்திய மக்கள் துயரத்துக்கு ஆளாகின்றனர். இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறைப்பதற்கு மோடி அரசாங்கம் இந்த பெட்ரோல் டீசல் பொருட்கள் மீது விதித்திருக்கின்ற வரியை குறைக்க வேண்டும். 2025ஆம் ஆண்டுதான் அவர்கள் இதை உயர்த்தினார்கள். அதுபோல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாடு அரசு பெட்ரோல் டீசல் மீது விதித்திருக்கின்ற வாட் வரியை சற்று குறைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆறுதல் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் அப்படின்னு இது ஆதரவர்ஜுன அமைச்சர் பேசியிருக்கிறாரு. ஏற்கனவே இடதுசாரிகளும் விசிகாவும் இது வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது விசிகா அதுக்கு என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இல்ல? கூட்டணி கட்சிகள் அமைச்சரவையிலே சேர வேண்டும் என்ற வேண்டுகோளை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்று ஊடகங்களின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக எங்கள் கட்சியினுடைய உயர்நிலைக்குழு கூடி பரிசீலித்து முடிவெடுக்கும் என்று எங்கள் தலைவர் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார். அதன்படி இது தொடர்பாக விரைவில் முடிவெடுக்கப்படும். ஏற்கனவே இது தொடர்பாக தனது நிலையை விசிக தெளிவாக அறிவித்திருக்கிறது. நாங்கள் தான் முதலிலே இது தொடர்பாக எங்கள் கருத்தை சொன்னோம். இதில் இருக்கிற சட்ட சிக்கலை எடுத்து காட்டினோம். அப்படி செய்தால் இந்த அரசுக்கு அவப்பெயர் உருவாகும் என்பதையும் சுட்டிக்காட்டினோம். இன்றைக்கு இடதுசாரிகளும் அதை வழிமொழிந்து கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த அரசு அத்தகைய அவப்பெயரை தேடிக்கொள்ளாது என்று நாங்கள் நம்புகிறோம். நிபந்தனையற்ற ஆதரவு என்று முதல்ல சொல்லியிருந்தீங்க. இப்போ அவங்க மினிஸ்ட்ரிக்கு உங்களை அழைக்கிறாங்க. இது எதனால உங்களுக்கு கூட்டணியிலிருந்து விலகிடுவார்கள் என்பதற்காக ஒரு அழைப்பா இது? அப்படி நாங்கள் கருதவில்லை. இந்த அரசு இன்னும் வலுவாக செயல்பட வேண்டும் என்ற நிலையிலே அவர்கள் இதை செய்கிறார்கள் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். இன்னும் சொல்ல போனால் திரு விஜய் அவர்கள் இந்த தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணியில் இணைபவர்களுக்கு அமைச்சரவையிலே இடமளிக்கிறோம் என்றுதான் அழைப்பு விடுத்தார். இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு இன்றைக்கு ஆதரவளித்திருக்கிற கட்சிகளுக்கும் அந்த அழைப்பை அவர் விரிவுபடுத்தி இருக்கிறார். இது தொடர்பாக நாங்கள் பரிசீலித்து முடிவெடுப்போம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது விசிகாவோட தாரக மந்திரம். ஒருவேளை அதை பயன்படுத்திக் கொள்கிறார்களா? அவர்கள் வெறும் விசிகாவுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கவில்லை. காங்கிரஸ், விசிகா, ஐஎம்எல் என அனைத்து கட்சிகளுக்கும் விடுத்திருக்கிறார்கள். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.